ஒரு அழகான கதை ஞாபகம் வருது. ஒரு மனுஷன் இருதய பிரச்சனையினால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. அவங்க மனைவிக்கு ஒரு செய்தி வருகிறது. அவர் வாங்கின இந்த லாட்டரி சீட்ல 10 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. இப்ப பெரிய பிரச்சனைனா இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னா அவர் என்ன ஆயிடுவாரு? ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுவாருன்னு ஒரு பக்கம் பயம். உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க? சைக்காட்டிஸ்ட கூப்பிட்டு, ஐயா என் கணவருக்கு ஒரு 10 கோடி பணம் விழுந்திருக்கு. அவருக்கு எப்படியாவது பொறுமையா எடுத்து சொல்லுங்கன்னு டாக்டர் அந்த அம்மாக்கு பலப்படுத்துறாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, கவுன்சிலிங் கொடுத்து அவருடைய இருதயம் எல்லாத்தையும் தாங்குற அளவுக்கு ரெடி பண்றேன். அதுக்கப்புறம் நான் இந்த செய்தியை நான் சொல்றேன்ட்டு போயிட்டு அவர்கிட்ட உட்காந்து கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்கிறார். என்ன அதிர்ச்சியான செய்திகள் வந்தாலும் நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது, நீங்க உற்சாகமா இருக்கணும். இவரும் சந்தோஷமா சரி டாக்டர் நான் தாங்கிக்கிறேன் அப்படி இப்படின்னு ரெடி ஆயிட்டார். அப்ப அவர் சொல்றாரு, உங்க கையில ஒரு 10 கோடி விழுந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, டாக்டர் உண்மையிலே எனக்கு 10 கோடி வந்தா 5 கோடி உங்களுக்கு நான் கொடுத்துறேன்னாரு. இதே கேட்ட டாக்டர் செத்து போயிட்டாரு. பல நேரங்கள்ல மத்தவங்களுக்கு நம்ம இப்படி அட்வைஸ் பண்ணிட்டே இருப்போம். ஆனா வீட்டுக்கு வந்தா நம்ம தான் உட்கார்ந்து அழுதுன்னு இருப்போம். மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற நாம் நம்மையே நாம் உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.